எசேக்கியேல் 25:3. அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த கொலைச்சலாக்கப்படுகிற போதும், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாய் ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். ஆண்டவர் அம்மோன் புத்திரரை குறித்து சொல்றார். 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அம்மோன் புத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்து. இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக ஏன் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, அம்மோன் புத்திரர் செய்த பாவம் என்ன? தேவ ஜனத்தை அவங்க நிந்தித்தார்கள். அது எப்பொழுது நிந்தித்தார்கள்? தேவ ஜனம் தப்பு பண்ணி தண்டிக்கப்பட்ட போது, சிறையிருப்பிலே போகிற போது, யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போது அம்மோன் புத்திரர் நிந்தித்தார்கள். ஆமா, பெரிய தேவனுடைய ஜனமா. ஒரு செய்தியை நான் பார்த்தேன், அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, மீடியாவில் வந்துச்சு. ஒரு தாயும் மகளும் மட்டும், வயதான தாய், நடுத்தர வயது மகளும் மட்டும் ஒரு வீட்டில் வசிச்சிருக்காங்க. அவங்க ராத்திரி நேரம் ஏசப்பா ஏசப்பான்னு சத்தம் வந்திருக்கு. ரொம்ப சத்தம் போட்டிருக்காங்க, ஏசப்பா ஏசப்பான்னு சத்தம் போட்டிருக்காங்க. ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சில நேரங்களில் அப்படி ஜபிப்பார்கள், சத்தம் போட்டு ஜபிக்கிறது உண்டு. அவர்கள் ஜபிக்கிறார்கள் நினைத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் சத்தம் அடங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இது வெளியே வந்த செய்தி, இது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. இந்த ஏசப்பா என்கிற சத்தம் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்பொழுது கழுத்து நெரிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய நகைகளெல்லாம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சொல்கிறாங்க, ஐயோமான்னு கத்திருந்தா கூட நாங்கள் போயிருப்போமே. ஏசப்பா ஏசப்பான்னு கத்தின உடனே அவங்க சில நேரங்களில் அப்படி கத்தி ஜெபம்னுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ஏசப்பா ஏசப்பான்னு சத்தம் போட்டதை தான் விமர்சிக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. வேறு ஏதாவது சத்தம் போட்டிருந்தா கூட, ஐயோ அம்மா காப்பாற்றுங்கன்னு சொல்ல கூட காப்பாற்றிருக்கலாம். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ். ஒருத்தன் ஏசப்பாவுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஒருத்தன் போட்டிருக்கிறான். அதாவது அந்த நிந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக மனுஷனுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் ஆகிப்போச்சு. ஏன் ஏசப்பான்னு கத்தணும், ஐயோ அம்மான்னு கத்திருக்கலாமே, காப்பாற்றுங்கன்னு கத்திருக்கலாமே அப்படின்னு பல விமர்சனங்கள். அதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது அது எனக்கு தெரியல. அது வெளிவந்த செய்தி, ஓரளவு நம்பக்கூடிய சேனலில் வெளிவந்த செய்தி தான். அதில் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள், உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானா, சும்மா ஆத்திரத்தில் அவசரத்துக்கு இயேசுவை கூப்பிட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனுடைய உள் விவரங்கள் நமக்கு தெரியாது. அவர்களையும் நான் நியாயம் தீர்க்கக்கூடாது. நிச்சயமாக அந்த சம்பவத்துக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் பாருங்க, இதையும் நிந்திக்கிறான், கீழே கமெண்ட்ஸ் போடுறான். ஒரு தேவனுடைய பிள்ளை தவறு செய்யலாம், அதுக்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம். அதுக்காக அந்த தேவனுடைய பிள்ளையை கேலி செய்தால், நிந்தித்தால், பரியாசம் செய்தால் அவனை ஆண்டவர் தண்டிப்பார்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ பரியாசம் பண்ணினால் உன் கட்டுகள் பலத்து போகும். இப்போது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், நகைச்சுவை உணர்வு வேறு, பரியாசம் பண்ணுவது என்பது வேறு. நகைச்சுவை உணர்வு நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டிய நகைச்சுவை, அது எல்லா இடத்துலையும் நமக்கு கொட்டி கிடக்கிறது. நம்ம யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய குரலையோ உருவ அமைப்பையோ அவர்களுடைய மேனரிசத்தையோ நடை உடை பாவனைகளையோ அங்கு அசைவுகளையோ ஒருபோது நம்ம கேலி செய்யக்கூடாது. நகைச்சுவை. ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை நான் கேட்க நேர்ந்தது. அவர் அடிக்கடி ஒருவேளை என்று சொன்னார். நல்ல ஒரு மனிதர் தான், உற்சாகமானவர் தான், பேச்சு திறமை உள்ளவர் தான். அடிக்கடி ஒருவேளை, அதாவது ஒருவேளைனா மேபி, பெர்ஹாப்ஸ், அந்த அர்த்தத்தில் ஒருவேளை என்று சொன்னார். அவர் அப்படி பழக்க தோஷத்தில் சொன்னார், ஒருவேளை எனக்கு கல்யாணமானது,
ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னார். அவர் சொல்ல வந்தது எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு. அந்த கதை, அந்த சாட்சியை சொல்கிறார். ஒருவேளை கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா அது அது ஒரு நகைச்சுவை. அது நிச்சயமாக எனக்கு அதுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதை நான் இன்னொரு இடத்துல கூட பகிர்ந்து கொண்டு நான் நகைச்சுவையை பகிர்ந்து கொண்டேன். ஏன் அவர் ஆனால் அவரை நான் பரியாசம் பண்ணலை, அவரை நான் கேலி பண்ணலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தரை பரியாசம் பண்ணுறது, நிந்திக்கிறது, அது நிச்சயமாக யாரையுமே பரியாசம் பண்ணக்கூடாது. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணுவது நிச்சயமாக அது மிக பெரிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே அதுக்காக நகைச்சுவை உணர்வே இல்லாமல் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி பிரசங்கியார்கள் அதற்கு அவர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. நகைச்சுவை உணர்வு என்பது சில நேரங்களில் அது அது நம்ம கண்ணுக்கு தானாக தெரியும், காதுக்கு தானாக வரும். நாம் ஒன்றை உருவாக்குவதல்ல, நாம உருவாக்குவதல்ல. நாம ஒருவரை புண்படுத்தும்படி, ஒருவனை அவமானப்படுத்தும்படி, மற்றவர்களை புண்படுத்துகிற அவமானப்படுத்துகிற நகைச்சுவை தான் பரியாசம். மற்றவர்களை புண்படுத்தாத அவமானப்படுத்தாத ஒரு நகைச்சுவை அது தேவை. அது இருந்தால் தான் கொஞ்சம் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும், வாழ்வு நல்லா இருக்கும். அதனால தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்வின் மோசமான நேரங்களில் உங்களை கேலி செய்தவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை விசாரிப்பார். நாமும் யாரையும், எந்த மனிதனையும் நாம் கேலி செய்யக்கூடாது. நகைச்சுவையை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த நகைச்சுவையை நாம் பருகலாம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் பரியாசம், மற்றவர்களை அவமானப்படுத்துகிற, புண்படுத்துகிற ஒரு பரியாசம் எந்த விதத்திலும் நாம் செய்து விடாதபடிக்கு, இந்த சமூக ஊடக யுகத்தில் நாம் அதை செய்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.